படத்துல ஃபுல்லா காமெடி ஆன்லைன்ல சொல்லும் போது கதை எல்லாமே நல்லா தான் சொல்றீங்க. பட் அதை ஒரு 2.5 hours 2 hour 20 minutes எடுக்கும் போது மொத்தமா சொதப்பி விட்டுறீங்க. ஒண்ணுமே இல்ல கதையில. இதை நான் என்ன பாசிட்டிவ்னு சொல்ல, என்ன நெகட்டிவ்னு சொல்ல. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 2019 இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். கொரோனாக்கு முன்னாடி 8 இல்லடா 6 2019 ரிலீஸ் ஆச்சு. 2019 தான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு, மினிமம் மேக்ஸிமம் ஆயிடுச்சு. இந்த படத்தை வந்து ஏகப்பட்ட பேர் தடை பண்ணியே இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடுங்கள், ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனா மற்ற படம் எல்லாம் ஃபிளாப் ஆயிடும். உண்மையே முடியல, அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் இந்த படம் பார்த்ததுக்கு தெரியுது. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுனா எந்த படமும் வந்திருக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சிவா பண்ற ஆக்ஷன் இருக்கு, படம் ஃபுல்லா இதான் தெளிவா பண்றாரு. நீங்க சென்டிமெண்டா நடிக்கணும் போது அவர் சிரிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் போட்டு பிளான் போட்டு தான் இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஓப்பனா சொல்றேன், ஜப்பானை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டுச்சு போல என்டையர் டீம். கதையா நல்ல கதைங்க. ஆக்சுவலா ஒன்லைன் படி பாத்தீங்கன்னா இந்த கதை நல்ல கதை தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேவும் சரி, சூஸ் பண்ண கேரக்டர்ஸும் சரி, மொத்தமா சொதப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா ஒரு சுமோ வீரரா ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுமோ வீரருக்கு பதிலாக அங்க பாருங்க ஒரு அண்ணன் வந்து கூல் சுரேஷ்ன்ற ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு சுமோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த மனுஷன் வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு. அவரை போட்டு அவரு இப்ப பண்ணிருக்கிற ஹார்ட் ஒர்க்க இந்த படத்துல இருந்த ஒரு 10 பேர் பண்ணிருந்தா படம் சூப்பரா ரொம்ப ஆதங்கமா இருக்கு. பாருங்க ட்ரெஸ் இல்லாம நிக்கிறாரு. டேய் ட்ரெஸ் இல்லாமல சுமோ ட்ரெஸ் அது. ட்ரெஸ் படம் ரொம்ப வஸ்ட்டுங்க. ஆக்சுவலா நல்ல கதை. அதுதான் நான் சொல்றேன்ல, ஒரு ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்து கரை ஒதுங்கிறாரு, ஒரு சுமோ வீரரு. அந்த சும வீரரை திருப்பி ஒரு ஜப்பானுக்கு எடுத்துட்டு போய் அவர் எப்படி சாதிக்கிறாருன்றதுதான் கதை. ஆமா, அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து மொத்தமா டீம் சொதப்பிட்டாங்க. அது ஏன் சொதப்பினாங்கன்னு தெரியல. ஒரு டைம் கூட உட்காந்து பார்க்க முடியாது படம். ரொம்ப வந்து சிவா தான் வந்து அந்த காப்பாத்துற ஜெயிக்க வைக்கிறாரு. விஜயகாந்த் பாத்தீங்கன்னா பழைய படத்துல போய் டெரரிஸ்ட் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு ஒரு லைட்ல லாஸ்டா வந்து ஒரு நாட்டுக்காக ஒரு கிளாஸ் எடுப்பாரு பாத்தீங்களா, அது மாதிரி மச்ச வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் சிவா தான். இது வந்து தமிழ் அந்த சுமோவை கூட டிரெக்டர் வந்து சரியா வந்து இது பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி அதையாச்சும் கொஞ்சம் மக்களுக்கு போட்டு காட்டியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்துருவாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் வார்த்தை இல்லை. மிஸ்டேக் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நானும் கூட வந்து படம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஏன்னா சிவா வந்து சரி ரியாக்ஷனா இல்லாம ஒரு காமெடி எதனா பண்ணுவாரு, அவ்வளவுதான். இதுக்காச்சும் பார்க்க வரலான்னு பார்த்தா சொதப்பிட்டாங்க மொத்தமா. பிரியானந்த் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல, படத்துல பாதி கேரக்டர் ஏன் இருக்குன்னு தெரியல, ஒரு 25 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஏன் கதையில இருக்குன்னு தெரியல. ஒரு இன்டர்வெல் வந்த உடனே சரிடா சுமோ வீரர் இப்போ பேக் டு ஜப்பான் போறாரு, அங்க அவர் பண்ண சாதனையெல்லாம் நம்ம பார்க்க போறோம், சுமோனா என்னன்னு இப்ப நம்மளுக்கு போட்டு காட்ட போறாங்கடா, ஸ்டேஜ் அதிர போதுறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அங்கேயும் போய் காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களா. டேய் மனசாட்சி. அதான் ஃபைனலா இந்த ஆமா ஐஸ்வரி கணேஷ் பணத்துல என்டையர் டீமே ஜப்பான் என்டையர் டீமை கூட்டு போல நினைக்கிறேன். 3 பேர் தானே போனாங்க, 5 பேர் போய் ஜப்பானை சுத்தி பார்த்திருக்காங்க. அவங்க எப்படி சுத்தி பார்த்தாங்கன்றத நம்ம சுத்தி காட்டணும். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஹீரோயின் இல்லாம நீங்க வந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்துருக்கீங்க. என்ன ப்ரொடியூசர் சார், நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து ஹீரோயினை கூட்டு போய் அங்க ஒரு டூயட் ஆச்சு ஆட விட்டு இருக்கலாம். சொதப்பிட்டாங்க. இதை பத்தி பெரிய கருத்துலாம் சொல்லி பட டீமையும் நம்ம ஹர்ட் பண்ண விரும்பல. கொஞ்சம் பார்த்து ஒரு கதையா எடுங்க. ஒரு ஒன்லைன்ல சொல்லும் போது கதை எல்லாமே நல்லா தான் சொல்றீங்க. பட் அதை ஒரு 2.5 hours 2 hour 20 minutes எடுக்கும் போது மொத்தமா சொதப்பி விட்டுறீங்க. ஒண்ணுமே இல்ல கதையில. இதை நான் என்ன பாசிட்டிவ்னு சொல்ல, என்ன நெகட்டிவ்னு சொல்ல. இப்போ சூமோ படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படத்துல ஃபுல்லா காமெடி. அந்த படத்தோட இயக்குனர் ஓசிமின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்துல காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிர்ச்சி சிவா, பிடிவி கணேஷ், யோகி பாபு, பிரியானந்த் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சதீஷ் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்துல முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க.
படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த படத்துல அவர் எப்படி எல்லாம் காமெடி பண்ணிருக்காரு, எப்படி எல்லாம் பாட்டு பாடியிருக்காருன்னு. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் இந்த படத்தை பார்க்கணும். யாரு? ஒரு அதிமுக தொண்டர்களும் இந்த படத்தை பார்க்கணும். உங்களது அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? சுமோ 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 சுமோ